வருஷம் ஃபேமஸ் அண்ட் ட்ரெண்டிங்கில் போகிற ராயல் வியூ தாங்க. போர்டில் தெரியுங்களா, அந்த இதுதான் டபுள் டேக்கர் பஸ்ஸுங்க. மேலே ஃபுல்லாகவே கிளாஸால் கவர் பண்ணியிருப்பாங்க. சைட் சீயிங் பஸ்ஸுன்னு பேர் வச்சுட்டு ஒயிட் சீயிங் பஸ் ஆகிட்டாங்க. மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட்டாக இருக்குது. அப்படியே பாகெல்லாம் வந்து அடைச்சி மான்சூனில் ஹில்ஸ்னாலே அது தண்ணி சொல்ல வாங்க. வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ மூணார் நம்ம எப்படி வந்தோம் அப்படிங்கிறத வந்து போன வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மூணாரில் நம்ம வந்து முதல் டே, அதாவது டே 1ஓட சைட் சீயிங் வந்து என்னது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இந்த வருஷம் ஃபேமஸ் அண்ட் ட்ரெண்டிங்கில் போகிற ராயல் வியூ தாங்க. போர்டில் தெரியுங்களா, அந்த இதுதான் அழகாடா ரைட்டு. அதனால நம்ம வந்து இதை வந்து கவர் பண்ண போகிறோம். டபுள் டேக்கர் பஸ்ஸுங்க. மேலே ஃபுல்லாகவே கிளாஸால் கவர் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி கீழே வந்து சைடு மட்டும் கிளாஸால் இருக்கும், மற்றபடி மேலே வந்து ஒரு ரோ மட்டும் இருக்கும். ஸோ அதோட எக்ஸ்ப்ளோரிங் பிளாக் தான் நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறீங்க. ட்ரெண்டிங்னாலே அதை வந்து நம்ம வந்து கேப்சர் பண்ணிடுறோம். ஸோ வாங்க நிற்கிற வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட சேர்ந்து நீங்களும் இதெல்லாம் ட்ராவல் பண்ணுங்கள் மக்களே. அதே மாதிரி இது வந்து 3 சர்வீஸ் வந்து 1 டேக்கு வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. என்னென்ன டைம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 9 AM ஒரு சர்வீஸு, அதுக்கடுத்து 12:30 ஒரு சர்வீஸ், அதுக்கடுத்து 4 o'clock வந்து ஒரு சர்வீஸ். நம்ம இன்னைக்கு போகிறது பார்த்தீங்க அப்படின்னா 12:30 அந்த சர்வீஸ் தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து போக போகிறோம். டைம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 12 o'clock 5 minutes இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் தான் நம்ம வந்து போக போகிறோம். ஸோ பஸ்ஸெல்லாம் வந்துட்டு எப்படி இருக்குது என்ன ஏது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து விசுவலாக பார்க்க போகிறீங்க. KSRTC பொறுத்த மட்டும் இன்னோவேட்டிவாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து எப்போவுமே நம்மளுக்கு வந்து இருக்கும். ஸோ பழைய பஸ்ஸஸ், பழைய BS3 பஸ்ஸஸ் அந்த சேசஸை வச்சு இந்த டபுள் டேக்கர் பஸ்ஸை வந்து பில்டு பண்ணி சைட் சீனிங் அடுங்குதுங்க, டைப்ரைட் அடிக்கி சைட் சீனிங்காக அவங்க வந்து ரெடி பண்ணி விட்ருக்காங்க. இதே மாதிரி கேரளாவில் வந்து இன்னும் 2-3 இடத்துல வந்து விட்ருக்காங்க. ஸோ நம்ம பார்க்குறது இங்கே தான் பார்க்குறோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சைடு ஃபுல்லாகவே கிளாஸஸ் அண்ட் மேலே வந்து பார்த்தீங்க அப்பர் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா டாப்புமே கிளாஸு, முன்னாடி வந்து ஃபுல் கிளாஸு. கேளுங்க மேக்கோட் சொல்லுது. அதே மாதிரி டிரைவர் கேபினை பொறுத்த மட்டும் தனியாக ஒரு கேபின் இருக்கும். ஸோ அங்கே அப்படியே உள்ளே போய் நம்ம வந்து கன்டினியூ பண்ணலாம். ஒரு என்ட்ரன்ஸ் லாஸ்ட்டில் தான் இருக்கும். வலதுகால என்ட்ரன்ஸ் இப்படி ஏறுவோம். ஸோ உள்ளே வந்தோடனே இதுதான் லோயர் டெக்கு, ஓகேங்களா? ஸோ இங்கே வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெண்டிங் மிஷின், டீ வெண்டிங் மிஷின் அதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் கேட்டிங்கன்னா போட்டு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் பட் இதில் தண்ணியை ஃபில் பண்ணாமல் வச்சுருக்காங்க, என்ன அப்படிங்கிறது தெரியல. இதுதான் லோயர் டெக்கு. அம்மா உட்காந்துக்கலாம், சீட்ஸ் இருக்குது. ரிசர்வேஷன் தான். ரிசர்வேஷன் போக மீதி சீட்ஸ் இருக்குது அப்படின்னா இங்கேயுமே அவங்க வந்து ஃபில் பண்ணிக்கிடுவாங்க. மேலே போகலாம். ஸோ இதுதான் மக்களே அப்பர் டெக், ஓகேங்களா? மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் கிளாஸு, சைடில் கிளாஸு. சைட் சீனிங் பார்க்கணும் அப்படின்னா பக்காவாக பார்க்கலாங்க. ஸோ அப்படியே ஃப்ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபென்டாஸ்டிக்கான வியூ வந்து இருக்கும். ஸோ அதை வந்து கேமராமேன் போய் காமிச்சிருப்பா.
அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் நல்லா வைப் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸ்பீக்கர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் சாங்ஸ் ப்ளே பண்ணி யாரும் வைப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு நல்ல கம்ஃபர்ட்டான சீட் வந்து இருக்குது. 400 ரூபா கொடுப்போம்ல, இருக்க வேண்டாமா அப்படின்னா என்ன கரெக்டு தானே? மேலே அதாவது அப்பர் டெக்கில் இருந்து நீங்கள் ஜர்னி பண்ணணும், சைட் சீனிங்லாம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து 400 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி எனக்கு அப்பர் டெக்லாம் வேண்டாம்ப்பா, நான் கீழே இருந்துக்கிறேன் அப்படின்னா 200 மட்டும் பே பண்ணால் போதும். என்னை கேட்டீங்க அப்படின்னா காஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஹை தான், பட் இருந்தாலும் அது வியூ இதெல்லாம் போகலாங்க. நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டீங்க, வியூஸ்லாம் நல்லா பார்க்கணும், சீனரிஸ் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக ஸ்பெண்ட் பண்ணலாம். பொறுத்து தான், நல்லா தான் இருக்குது. மக்களே கரெக்டாக 12:33க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சைட் சீயிங் ப்ளஸ் பஸ்ஸு, மழை பெஞ்சு ஃபுல்லாக ஃபாகாக இருக்கிறதுனால ஒன்றுமே தெரிய மாட்டேங்குங்க. ஃபுல் ஃபாக் தான். யாருன்னா சின்ன வயசில் இந்த மாதிரி எழுதி விளாண்டுருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சைட் சீயிங் பஸ்ன்னு பேர் வச்சுட்டு ஒயிட் சீயிங் பஸ் ஆக்கிட்டாங்க. மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட்டாக இருக்குது, அப்படியே ஃபாகெல்லாம் வந்து அடைச்சி தண்ணி மட்டும் மேலே மழை பெஞ்சு அப்படியே வடிஞ்சு போகிறது மட்டும் நல்லா தெரியுது. வேறு ஒன்றும் தெரிய மாட்டேங்கி, எல்லாம் ஃபாக் வந்து பண்ணிட்டாப்புல. பார்க்கலாம். 400 ரூபா போச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம் தான், சரி இருந்தாலும் போனால் போது விடுங்க, என்ஜாய் பண்ணலாம். 400 ரூபா அந்த மாதிரி தாங்க இருக்குது. நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் தேனி பஸ்ஸில் வெயிட் பண்ணி காலையில் மூணாறு போகலான்ட்டு கிளம்பி வந்தோங்க. தூக்கமும் போச்சு, 400 ரூபா வச்சு செஞ்சுட்டாங்க. மீன்ஸ் இயற்கையை வச்சு செய்யுதுங்க. கிளைமேட் சமகாசம், பட்டு இசையை கேளுங்க, ஜாலியா இருங்க. சைட் சீயிங் பஸ் ஆல்சோ ஒயிட் சீயிங் பஸ் நிலமை அப்படித்தான் இருக்குது. பரவாயில்ல, நமக்குன்னு ஒரு 5 பேர் வந்து கூட்டு போவாங்க, 4-5 கூட்டு போவாங்க பிளேஸு. அதை காமிக்கிறேன் பாருங்க. அதுலேயுமே வெளியே இறங்க முடியுமா தெரில, ட்ரெயின் வேற வச்சுக்கிட்டே இருக்காப்புல, பார்ப்போம். ஃபிட்டிங்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க, எந்த லீக்கேஜ் எதுவுமே கிடையாது. ஃபிட்டிங்லலாம் பக்கா தரமாக இருக்குது. அதே மாதிரி BS3 பஸ்ஸு, BS3 பஸ்ஸில் போகிற மாதிரியா இருக்குது. BS6ல் போகிற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குது. சீரியஸாகவே அந்த இதுக்கு விளாக் எடுக்க முடியாது, ஆனால் வேறு வேலையை வேணால் பார்க்கலாம். வேறு எந்த வேலைன்னு சொல்லிட்டு இவருக்கு தெரியும். லெஜண்ட் கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, பாட்டை போட்டு விட்டாங்க. அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணுறாங்க. என்ன மிஸ்ட்டு ஒன்றுமே தெரிய மாட்டேங்கிறாரப்பா, பயங்கரமாக இருக்கு. இந்த பிளேஸ் நேம் பார்த்தீங்க அப்படின்னா லோக்ஹார்ட் வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. கேள்விப்பட்டிருக்கிறேன், பட்டு ஒரு தரமான வியூ பாயிண்ட்டுங்க, சூப்பராக இருக்குங்க. நல்ல மலைச்சாரல், அங்கே மிஸ்ட்டு, நம்ம டபுள் டேக்கரு சைடெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபால்ஸாக இருக்குது. என்னங்க வேணும் வேற?
எப்படா இருக்கு பிளேஸ்? சொர்க்கமே என்றாலும் மூணாறு போல வருமா? அந்த மாதிரி தாங்க இருக்கு. என்னதான் தூங்காம செய்யாம இருந்தாலும் கிளைமேட் தூங்க விடல நம்மள. நல்லா வைப் பண்ண ഒരു അവസരം കൂടിയുണ്ട്. അപ്പൊ നമ്മള് വാഹനം നിർത്തുമ്പോൾ താഴെ ഇറങ്ങി വന്ന് ഏത് സന്ദർശിച്ച് വ്യൂ പോയിന്റ് സന്ദർശിച്ച് പോകാവുന്നതാണ്. 5 മിനിറ്റ് സമയമാണ് ഇവിടെ അനുവദിച്ചിട്ടുള്ളത്. மக்களே பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே மேகம்லாம் அப்படியே மிதக்கிறது தெரியுதா? என்ன அழகுங்க. மூணாறு வாங்குங்க, சம்மருக்கு வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போங்க. தரமாக இருக்கு. வேற மாதிரி உன்னிடம் நீட்டினேன் காதலை காட்டினேன் ஏதோ தன்னாலே உன்னேலே காதல் ராக் கேவ் மக்களே. அப்படியே எங்கிட்ட வாட்டர் ஃபால். அண்ட் தென் இந்த வியூ தாங்க சும்மா வர்ணிக்க வார்த்தை இல்லை, பேசுவதற்கு ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலி இது வந்து ஒரு எம்ஜிஆர் மூவி ஷூட்டிங் பாயிண்ட்டுங்க, ராக் கேவ். அதாவது இங்கே வந்து ஒரு மூவி நேம் சொன்னாங்க, மலைக்கல்னா என்னமோ ஒரு மூவி நேம் ஏதோ ஒரு இது சொன்னாங்க, நான் சரியாக கவனிக்கல. ஸோ எம்ஜிஆர் வந்து இந்த வந்து நடிச்சிருக்கிறாங்க. ஸோ இதான் ராக் கேவ். ஓகேங்களா, இருங்க நான் லைட்டாக கூட பக்கத்தில் போய் காமிக்கிறேன். உள்ள குகை மாதிரி போகுது. வாங்க நம்ம நேச்சரை என்ஜாய் பண்ணுவோம். பெரிய கனல் வாட்டர் ஃபால்ஸ் இருக்க ஒரு பெரிய வாட்டர் ஃபால்ஸ் வருதுங்களா? நீங்கள் தேனியிலேருந்து மூணாவது வரும்போதே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாட்டர் ஃபால்ஸ் ஐ திங்க் காமிச்சிருப்பேன் நினைக்கிறேன். அந்த வழி தான் பூம்பாரா சைடு வர்ற வழி தான் பெரிய கனல் வாட்டர் ஃபால்ஸ். ஸோ வியூ நல்லாயிருக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணலாம். കൂടിയാണ് 60 കിലോമീറ്റർ ചുറ്റളവിലാണ് ഈ ഡാം വ്യാപിച്ചു കിടക്കുന്നത്. അതുപോലെ തന്നെ നമുക്ക് വ്യത്യസ്തമായിട്ട് പെരിയ കനാൽ ടീ പ്ലാന്റേഷനാണ് താഴെ കാണുന്നത്. അവിടെ നമുക്ക് ടീ പ്ലാന്റേഷനിൽ അവിടെയായി ഓറഞ്ച് കൃഷി ചെയ്തിരിക്കുന്നത് കാണാൻ സാധിക്കും. ഓറഞ്ച് വിളവെടുപ്പിന്റെ ഭാഗമായി കിടക്കുന്നുണ്ട്, നമ്മൾ ശ്രദ്ധിച്ചു നോക്കിയാൽ കാണാവുന്നതാണ്. അതുപോലെ തന്നെ ഈ പ്രദേശത്തെ കുറിച്ച് കൂടുതൽ പറയുമ്പോൾ അരിക്കൊമ്പൻ എന്ന ആനയെ കുറിച്ച് കേട്ടിട്ടുള്ളവർക്ക് അറിയാവുന്ന മലയാളികളുണ്ടാകും. അരിക്കൊമ്പൻ എന്ന ആന എന്ന് പറയുന്നത് നമ്മുടെ ചിന്നക്കനാൽ പ്രദേശത്ത് പ്രശ്നങ്ങൾ ഉണ്ടായിക്കൊണ്ടിരുന്ന ഒരു ആനയാണ്. ആ ആനയെ നമ്മൾ ഇവിടുന്ന് பெரிய கனல் வாட்டர் ஃபால்ஸ் தாண்டி ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம டாட்டாவோட டீ ஃபேக்ட்ரி வந்து இங்கே இருக்குது. ஸோ அதோட ஒரு சேல்ஸ் அவுட்லெட் வந்து அந்த வேலை இந்த இருக்குங்க. டீ அண்ட் சம்திங் டீ தூள் அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டாட்டாவோடது சூப்பராக இருக்கும், குவாலிட்டிக்கு கேரண்டி. நம்ம ரத்தன் டாட்டா. டீ இருக்குதா என்ன? மக்களே தெரியுதாங்க பாகு ரைடு, இங்க பாருங்க.
பாகு இதெல்லாம் நீங்கள் கண்ணால் பார்த்துட்டு கூட மாட்டீங்க. இதுக்கு தான் நான் சொல்லுவேன், சாப்பிட்ற விஷயம் இந்த மாதிரி சுற்றி பார்க்குற விஷயம் லைஃப்பில் இது ரெண்டுத்தில் மட்டும் குறைய வைக்கக்கூடாது. நல்லா சாப்பிடுங்க, ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடுங்க. அதே மாதிரி நிறைய இடத்த வந்து சுற்றி பாருங்கள். ஏன்னா அது மட்டும் தான் நம்ம சாகுற வரைக்கும் நம்ம மைண்டுக்குள்ளேயே இருக்கும். இட்ஸ் ஹெவன் ஹெவன் ஹெவன். மக்களே, அதே மாதிரி இந்த பஸ்ஸில் இன்னொரு ஒரு மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டோர் கொடுத்துருக்கலாம் என்னைய கேட்டிருந்தீங்க அப்படின்னா. ஏன்னா சின்ன பிள்ளைங்க அப்படிலாம் மேலேருந்து வேகமாக வருவாங்க, அவசரத்தில் தப்பி தவறி விழ வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இது ஒரு பெரிய மைனஸ். ஸோ குழந்தைகளெல்லாம் கூப்பிட்டு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேஃபாக நீங்கள் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. நோ டோர், ஓகேங்களா? அங்கேருந்து ஏதாவது ஒரு இறங்கி ஒரு சின்ன ஒரு பிரேக்கோ அல்லது கொஞ்சம் சரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக உள்ளதுக்கு வாய்ப்பு இருக்குது. பி கேர்ஃபுல். ஃபுல் ஃபாக் கவருங்க. இந்த ஃப்ரண்டில் இருக்கிற பெரிய கிளாஸ் பக்கத்தில் வந்து நின்று உங்களுக்காக வியூவை காட்டிகிட்டு இருக்கிறேன். எப்படி வியூவை காட்டுற அப்படிங்கிற மாதிரி இயற்கை வந்து சவால் விடுறது. அப்படியே நடந்து போ. ஓடுறது பெருசு கிடையாது, கொஞ்சம் தட்டுக்குனாலும் உருள வேண்டியதான் கழுவியில படுத்து. மான்சூன்ல ஹில்ஸ்னாலே அது தண்ணி ஃபீலுங்க, சொல்ல வாங்க வேணும். மழைக்கு மழை பெய்யுது, குளிருக்கு குளிர் போட்டு வாட்டுது. ஒரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா வைப் இருக்கு, ஹாப்பி இருக்கு, நல்லா இருக்கு. அது ஒரு தனி ஃபீல், அவ்வளோதான். மக்களே, பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சைட் சீனுமே முடிச்சுட்டு நம்ம ரிட்டர்ன் வந்து கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டுக்கே நம்ம வந்து போய்கிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து எங்கேயுமே நிப்பாட்ட மாட்டாங்க, ஸ்ட்ரைட்டாக கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டு தான். அங்கே போய் நிப்பாட்டிட்டு இந்த விழாக்கு வந்து நம்ம எண்ட் பண்ணலாம். ஸோ மக்களே, ஒரு வழியாக இந்த டபுள் டெக்கர் பஸ் ஜேர்னியை வந்து நம்ம வந்து எண்ட் பண்ணிட்டோம். ஸோ ஒரு 4 பிளேஸ் வந்து லோக்கலில் வந்து சுற்றி பார்த்துட்டு நம்ம வந்து ரிட்டர்ன் வந்து கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட்லேயே இறக்கி விட்டாங்க. வியூ பாயிண்ட் தான், பெருசாக எதுவும் கிடையாது. வியூ பாயிண்ட்டு, அதுக்கடுத்து ஒரு டீ அவுட்லெட் மட்டும் சுற்றி காமிச்சாங்க. ஸோ ஓவராலாக எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இன்றைக்கி இங்கே இருந்த நிலைமையை பொறுத்த மட்டும் இந்த பஸ் வந்து அந்தளவுக்கு ஒர்த்தாக தெரியலை. ஏன்னா மழை பெஞ்சு இந்த ஃபாகாகி அப்படியே மறைஞ்சே இதாகிடுச்சு. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனாலும் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைச்சிருச்சு. ஸோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். மற்ற நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படி தான் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் SS சினிமா.